ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ள பதிவு. இதை யாரும் தள்ளிவிட்டு போயிடாதீங்க. இந்த பதிவு கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்கள். குரு அஸ்தங்கம். குரு மேற்கே மறைகிறார். இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்க போகிறது அப்படின்னு யாரும் தவறு விட்டு விடாதீர்கள். பார்த்தீங்கன்னா 9 கிரகங்களுக்கு நேசம், அஸ்தங்கம், வக்கரம், ஆட்சி, உச்சம், சமம் என்று இருக்கிறது. இதில் மிக கடுமையான தோஷம் அப்படின்னா ஒரு கிரகம் ஜாதகத்தில் அஸ்தங்கமாக இருப்பது தான். அதே மாதிரி கோச்சாரத்தில் ஒரு கிரகம் அஸ்தங்கம் ஆவது தான். அஸ்தங்கம் அப்படின்னா மறைஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த அஸ்தங்க தோஷம் ஒருவருக்கு ஒரு குடும்பத்திற்கு 100% பாதிப்புகளை ஏற்படுத்தும். அஸ்தங்கமான ஜாதகனுக்கு மட்டும் தோஷம் கிடையாது, அந்த குடும்பத்திற்கே 100% தோஷத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக சுய ஜாதகத்தில் குரு அஸ்தங்கமாவது மிக கடுமையான தோஷம் அந்த குடும்ப நபர்களுக்கே உண்டு. குரு அப்படின்னா பணம், குழந்தைகள், நல்ல புத்தி, ஆசான், நல் வழிகாட்டக்கூடிய பெரியோர்கள், ஆசிரியர்கள், தங்கம், அரசியல் பதவி, புகழ், கௌரவத்தை ஏற்படுத்துவது. குருபகவான் அஸ்தங்கமான அந்த ஜாதகனுக்கு இது எல்லாமே கிடைக்காமல் போயிடும். இந்த வருஷம் 10/7/2026 அன்று குருபகவான் அஸ்தங்கமாகி 9/8/2026 வரை ஒரு 30 நாட்கள் குருபகவான் அஸ்தங்க நிலையில் செல்வார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு மேற்கே மறைகிறார். குரு அஸ்தங்க பலன் காணலாம். விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்கும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் குரு. பார்த்தீங்கன்னா 9வது வீட்டிலிருந்து விருச்சிக ராசியை பார்வை செய்கிறார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பலன் மிகச்சிறப்பாக இருக்கிறது. இப்போ இந்த மாதம், இந்த ஆணி மாதத்தில் விருச்சிக ராசியில் பிறந்த இளைஞர்களுக்கு, அதாவது திருமண வயதில் கல்யாண வயதில் இருந்தவர்களுக்கு இந்த ஆணி மாதம் பெரும்பாலானவர்களுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது. ஆணி மாதம் 26 வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பலன் மிக மிக சிறப்பாக இருக்கும். இப்போ வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும். ஆணி மாதம் 26க்குள் உங்களுக்கு திருமணம் நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2ஆம் அதிபதி மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் செல்லும்போது அடுத்த 30 நாட்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப தன வாக்குஸ்தானாதிபதி அஸ்தங்கம் உங்களுக்கு மறைந்து விடுவார். விருச்சிக ராசிக்கு குடும்பாதிபதி மறைந்து செல்லும்போது கண்டிப்பாக இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு திசையோ குரு புத்தியோ நடந்துச்சுன்னா உங்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படும். அதாவது பணம் வீணா விரய செலவுகள் ஏற்படும். 2ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் மறைந்து செல்லும்போது பார்த்தீங்கன்னா வாய், பல், நாக்கு, தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பல் வலி வரும், பல்லை பிடுங்குற மாதிரி, பல்லை எடுக்கிற மாதிரி, பல் கட்டுற மாதிரி, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் விருச்சிக ராசிக்கு அடுத்த 30 நாட்கள், அதாவது குருபகவானுடைய அஸ்தங்க காலத்தில் ஏற்படும். குருபகவான் அஸ்தங்கத்தில் மறைந்து செல்லும்போது கண்டிப்பாக இந்த ஆணி மாதம் திருமணம் ஆனவர்கள், ஆணி மாதம் திருமணமான தம்பதியர்கள் அல்லது 2வது குழந்தை பெற்றுக்கக்கூடிய தம்பதியர்கள், இப்போ குருபகவான் அஸ்தங்க நிலையில் செல்லும்போது கண்டிப்பாக தம்பதியர்கள் ஒன்று சேரக்கூடாது, தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது. குரு அஸ்தங்கமாக இருக்கும்போது உங்களுக்கு இப்போ கரு உருவாச்சுன்னா முதல் குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறதோ அதே மாதிரி அடுத்த குழந்தையும் அதே நட்சத்திரத்தில் பிறக்கும். இல்லைன்னா அந்த கிரக நட்சத்திரத்தில் அடுத்த குழந்தையும் பிறக்கும். ஒரு குடும்பத்தில் 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் கடுமையான தோஷம் இருக்கும். வாழ்க்கையில் முன்னேற முடியாத அளவுக்கு பொருளாதார நிலையில், திருமணம் போன்ற சுபகாரியங்களில் மிக கடுமையான பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்கும்.
ஒரு குடும்பத்தில் 2 பேர் ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் காலங்காலமாக பரம்பரை வம்சாவளியில் ஏதோ ஒரு சாபத்தீடு இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் வந்து இந்த ஆணி மாதம் திருமணமான தம்பதியர்கள் இப்போ வந்து சேரக்கூடாது, தாம்பத்தியம் வைத்து கொள்ளக்கூடாது. இப்போ வந்து கரு உருவாச்சுன்னா உங்களுக்கு வந்து நன்மை இல்லை, உங்களுக்கு வந்து பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கடுமையான தோஷம். உங்களால் அந்த குழந்தைக்கு வந்து உதவ முடியாது. அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு, முன்னேற்றத்திற்கு, திருமணத்திற்கு, தொழிலுக்கு, வேலைக்கு, குழந்தையுடைய சம்பாத்தியத்திற்கு உங்களால் வந்து உதவி செய்ய முடியாது. அதே மாதிரி குழந்தைகள் பாடுபட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சுன்னா உங்களுடைய பிற்கால வயது கடுமையான கஷ்டத்திற்கு உள்ளாகும். இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் திருமணமான தம்பதியர்கள் கண்டிப்பாக தாம்பத்தியம் வைத்து கொள்ளக்கூடாது. விருச்சிக ராசிக்கு 2ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கூடாது. நான் இருக்கிறேன், என்னை நம்பு அப்படின்னு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கூடாது. 9வது வீட்டில் தானே குரு இருக்குது, குரு பலன் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் சுப காரியங்களுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து செட் ஆகாது. அது வந்து கல்யாணமாக இருக்கலாம் அல்லது வேலை, தொழில், உத்தியோகமாக இருக்கலாம். 2ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது பணங்காசு ரீதியாக கவனமாக இருக்கணும். இப்போ வந்து யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அல்லது யாரிடமாவது கடன் வாங்கினீங்கனாலும் இந்த 30 நாட்கள் உங்களுக்கு பிரச்சனை தான். விருச்சிக ராசிக்கு 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி அஸ்தங்க நிலையில் செல்வார். விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கரு கலைப்பு என்பது உங்களுக்கு உண்டு. கரு வந்து கலைந்து விடும். 5ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது தற்போது கர்ப்பமாக இருக்கக்கூடியவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் கற்புக்கு களங்கம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பும் உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது கற்புக்கு களங்கம் ஏற்படும். உங்களுடைய மனநிலை ஒரு நிலையில் இருக்காது, அடிக்கடி மறந்து போயிடுவீங்க. இன்றைக்கி ஒன்று சொல்லுவீங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவீங்க, நாளான்னைக்கு ஒன்று சொல்லுவீங்க. 5ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது மனம் நிம்மதியாக இருக்காது. அப்போது நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து மறந்து போயிடுவீங்க. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது உங்கள் குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் சிறு சிறு உடல் உபாதைகள் உண்டு. அதாவது சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். நீர்நிலைகளுக்கு ஆழமான பகுதிக்கு செல்லாமல் உங்கள் குழந்தைகளை இந்த 30 நாட்கள் விருச்சிக ராசி என்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது. விருச்சிக ராசிக்கு 9வது வீட்டிலே குரு பகவான் அஸ்தங்க நிலையில் இந்த வருஷம் வந்து உச்சம் பெற்று செல்கிறார். விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 9வது வீட்டிலே குரு பகவான் வந்துடுவார். விருச்சிக ராசிக்கு 9வது வீட்டிலே ஆடி மாதம் சூரியன் வந்துடுவார். சூரியன் குரு ஒரே பாதத்தை நெருங்கி முன்னேறி செல்வார். அப்போ வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி மிக பலமாக இருப்பார். குடும்பமும் குழந்தை ஸ்தானமும் உங்களுக்கு வந்து பாதிக்கப்படும். அப்போ வந்து விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் என்னுடைய வேலை தான் முக்கியம், என்னுடைய தொழில் தான் முக்கியம், எனக்கு சம்பாத்தியம்தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் செல்லக்கூடிய அமைப்பு உண்டு. அதே மாதிரி அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் இவங்களாம் வந்து எனக்கு வந்து வேலை தான் முக்கியம், எனக்கு வந்து பதவி தான் முக்கியம், குடும்பம் வேணாம் அப்படின்னு குடும்பத்தை வந்து துச்சமாக மதிக்கக்கூடிய அமைப்பும் விருச்சிக ராசி என்பதற்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனநிலை மாறும். விருச்சிக ராசிக்கு 2, 5ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது கண்டிப்பாக இந்த 30 நாட்கள் உங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். கற்பு நிலை கெடாமல் பார்த்து கொள்ளுங்கள். 5ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது 5ஆம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். குலதெய்வ வழிபாட்டில் சிக்கல் பிரச்சனை வரும். 2ஆம் இடம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அப்போ வந்து குடும்ப நபர்கள் ஒற்றுமை ஆலோசனை உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும். அதனால் வந்து திருமணமானவர்கள் தம்பதியர்கள் இந்த 30 நாட்கள் கண்டிப்பாக வந்து தாம்பத்திய உறவு வைத்துக்கொள்வது உங்களுக்கும் சரி, உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் சரி, இது வந்து பார்த்திங்கன்னா கடுமையான தோஷத்தை ஏற்படுத்திவிடும். இந்த ஆணி மாதம் திருமணமான தம்பதியர்கள் தாம்பத்திய உறவு வைத்து கொள்ளாதீர்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும்.
உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.